Hello students, இப்போ 12th standard maths first revision exam ஓட 3 mark answers பார்க்கலாம். Question number 31, find the rank of the matrix. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ரேங்க் வேல்யூ ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே 3 -8 இந்த மாதிரி டேர்ம் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 1-ஐ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது ரோ 1, செகண்ட் ஒன் ரோ 2, தேர்ட் ஒன் ரோ 3 இல்லையா? ஸோ ரோ 3-ஐ ரோ 1-ஆ சேஞ்ச் பண்ண போகிறேன். -1, 2, 3, -2. Last row, first row ஆயாச்சு. So second row no changes. 2, -5, 1, 4. First row, third row change ஆயிடும். 3, -8, 5 and 2. So rank frame பண்ணுறதுக்கு இந்த first placeக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூவும் 0 வரணும். ஸோ இந்த பிளேஸ்லேயே ரெண்டு வேல்யூவும் 0 வரணும். ஸோ இந்த 2, 3, -8 இந்த மூணு வேல்யூஸும் 0 கொண்டு வரணும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆட் பண்ணாலே 0 வந்துடும். ஸோ ரோ 1 இஸ் மல்டிப்ளை பை 2. -2 இங்கே 2 2s are 4, 2 3s are 6, 2 2s are 4. செகண்ட் ரோவை அப்படியே டைரெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். இதில் 2, -5, 1 and 4. மைனஸ் பண்ண வேண்டாம், ஆட் பண்ணாலே 0 ஆகிடும். இங்கே -5 + 4, -1, 6 + 1 7, 0. ஸோ ரோ 1 நோ சேஞ்சஸ். டைரெக்டாக பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிற இந்த ஆன்சர் இங்கே எழுதிக்கலாம். தேர்ட் ரோவும் இந்த பிளேஸில் 0 வேணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலே 0 வந்துடும் இல்லையா? ஸோ இங்கே ரோ 1 இஸ் மல்டிப்ளை பை 3. 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 2 3s are 6. தேர்ட் ரோ டைரெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். 3, -8, 5 and 2. ஸோ இதில் கேன்சல் ஆகிடும். -8 + 6 is -2, 9 + 5 is 14, this is -4. எல்லாமே 2ஓட மல்டிப்பிளில் இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 2, 0, 1 2s are 7 2s are 2 2s are. ஸோ ஆன்சர் 0, -1, 7, -2. ஸோ இந்த 2 பிளேஸும் 0 வரணும்னு சொன்னோம் இல்லையா? இங்கே இந்த பிளேஸில் -1 இருக்குது. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணாலே 0 வந்துடும். டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ -1, 2, 3, -2, 0, -1, 7, 0, 0. சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆகிடும். 7 - 7 0. 0 -2 ஆன்சர் 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மில் இங்கே 0 கிடைச்சாச்சு. ட்ரையாங்கிள் ஃபார்மில் 0 வந்தாலே இதை எக்கலன் ஃபார்ம்னு எழுதிக்கலாம். இப்போது ரேங்க் ஆஃப் ஏ வேல்யூ ஈக்குவல் டு இதில் 3 ரோலையும் நான்-0 நம்பர் இருக்குது இல்லையா? லாஸ்ட் ரோலையும் 3 0 இருந்தாலும் ஒரு நம்பர் நான்-0 நம்பரும் இருக்குது. ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. ரோ 1, ரோ 2, ரோ 3. கொஸ்டின் நம்பர் 32, find the square root of. இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. 6 - 8i. இதை zன்னு காப்பி பண்ணிக்கலாம். மாட்லஸ் z ஃப்ரேம் பண்ணிக்கலாம். மாட்லஸ் zன்னு சொன்னால் இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 6 6 are 36, 8 8s are 64. ஆட் பண்ணும்போது 100 ஆன்சர். ரூட் ரிமூவ் பண்ணும்போது 10 10s are 100, 10 ஆன்சர் கிடைக்கும். இப்போது ரூட் a + ibயோட ஃபார்முலா என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாட்லஸ் z ப்ளஸ் a டிவைடட் பை 2 ப்ளஸ் i b டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் b ஸ்கொயர் ரூட் ஆஃப் z மைனஸ் a பை 2. ஸோ இதில் ஏன்ற வேல்யூ 6, b பிளேஸில் 8 இருக்குது. a ஈக்குவல் டு 6, b ஈக்குவல் டு இந்த -8 எழுதிக்கலாம். அண்ட் ஆல்சோ மாட்லஸ் z வேல்யூ ஈக்குவல் டு 10. இந்த மூணு வேல்யூஸையும் இப்போ இங்கே காப்பி பண்ணணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் z பிளேஸில் 10 ப்ளஸ் a வேல்யூ 6 டிவைடட் பை 2 ப்ளஸ் i b பிளேஸில் -8. இங்கே -8 மாட்லஸில் இருக்குது. ரூட் ஆஃப் 10 - 6 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 + 6ன்னா 16 ஆகிடுமா? 16 பை 2 ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. இங்கே 8 கேன்சல் ஆகிடும்.
இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும், இந்த மைனஸ் கேன்சல் ஆகாது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் I இன்ட்டு 8 கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் 10 minus 6 is 4. 4 divided by 2. இதை கேன்சல் பண்ணும்போது 8 ஆன்சர். 8 2s are 16. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 8 மைனஸ் I. இதை கேன்சல் பண்ணும்போது ரூட் 2. 8 2 2s are 2 2s are 4, 4 2s are 8 எழுதிக்கலாம். ரூட் எடுக்கும்போது 2 2க்கு பதிலாக ஒரு 2 காமன் எடுத்தா 2 root 2. ஸோ 8 பிளேஸில் 2 root 2 மைனஸ் I root 2ன்னு எழுதிக்கலாம். ரூட் 2 காமன் எலமெண்ட்டாக வெளியே கொண்டு வரும்போது ஆன்சர் root 2 2 minus ஐன்னு ஆன்சர் இருக்கும். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ. இதுதான் ஸ்கொயர் ரூட் வேல்யூ. Question number 33. Find the domain of g of x equal to 2 sin inverse 2x minus 1 minus pi by 4. டொமைன்னா எக்ஸோட வேல்யூ இதில் என்னெல்லாம் காப்பி பண்ண முடியும்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் சைன் இன்வர்ஸோட பிளேஸில் தான் வேல்யூ இருக்குது. அதாவது அந்த சைன் தீட்டாவோட வேல்யூ 1க்கும் மைனஸ் 1க்கும் மிடில் இருக்கும். ஸோ சைன் இன்வர்ஸ்னால் இங்கே என்ன இருக்குது? 2x minus 1 must be less than or equal to 1 and minus 1ன்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸோட வேல்யூ வேணும். மைனஸ் 1 ரிமூவ் பண்ணால் எல்லாத்துலேயும் 1 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது இங்கே 1 மைனஸ் 1ன்னு மாறிடும். இங்கே 2x, இங்கே 1 ஆட் பண்ணால் 1 ப்ளஸ் 1, 1 ப்ளஸ் 1 is 2ன்னு சேஞ்ச் ஆகிடும். இங்கே கேன்சல் ஆகிடும் 2x. இதில் எக்ஸ் பக்கத்தில் 2 மல்டிபிள் இருக்குது. 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது 0/2 0. இங்கே 2ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஆன்சர் கிடைக்கும். இங்கே 2 divided by 2னா ஆன்சர் 1. 0 less than or equal to x less than or equal to 1. So domain value 0, 1. Question number 34. Find the equation of hyperbola with vertices and foci ன்னு கொடுத்துருக்காங்க. வெர்டிசஸும் ஃபோக்கையும் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா வேணும். ஸோ வெர்டிசஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து ஏ வேல்யூ ஈக்குவல் டு 4ன்னு ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபோக்கையோட ஃபார்முலா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஸோ ஏஇனா சீனு கூட நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஏஇ ஈக்குவல் டு 6. ஸோ இதில் பி வேல்யூ ஃப்ரேம் பண்ணணும். பி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1. இல்லைன்னா ஏ ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதில் ஏஇ பிளேஸில் 6 காப்பி பண்ணிக்கலாம். ஸ்கொயர் இருக்கிறனால 6 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏ பிளேஸில் 4 ஸ்கொயர். 6 6 ஆர் 36, 4 4s are 16. சப்ராக்ட் பண்ணும்போது 20 ஆன்சர் கிடைக்கும். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா இந்த பிளேஸில் ஒய்யோட பிளேஸில் தான் வேல்யூ இருக்குது. எக்ஸ் பிளேஸில் 0வாக இருக்கிறதுனால ஃபார்முலா ஒய் ஸ்கொயர் டிவைடட் பைன்னு ஆன்சர் மாறிடும். ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஒய் ஸ்கொயர் பை ஏ பிளேஸில் இந்த 4 ஸ்கொயர் பண்ணும்போது 4 4s are 16ன்னு ஆன்சர் கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வேல்யூ இஸ் 20 ஈக்குவல் டு 1. இதுதான் required equation. Question number 35. Find the equation of the plane passing through the line of intersection of the plane and அப்படின்னு சொல்லி இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. at the distance 2/√3 from the point. இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. The Cartesian equation of the plane which passes through the line of intersection of the plane. இது இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டில் அவங்க கொடுத்துருந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கேன். ப்ளஸ் லாம்டா இன்ட்டு செகண்ட் கொடுத்துருந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. இதில் லாம்டா உள்ள வந்து எல்லா பிளேஸோடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். லாம்டா எக்ஸ், லாம்டா ஒய், லாம்டா செட். இங்கே 11 minus 3 is 8. ஸோ 8 லாம்டான்னு ஆன்சர் இருக்குது. இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் சேமாக இருக்கிறதுனால எக்ஸை காமன் எலமெண்ட்டாக வெளியே கொண்டு வரும்போது இது 1
ப்ளஸ் லாம்டான்னு ஆட் ஆகும். இங்கே ஒய் டேர்ம் 2, இங்கே லாம்டா. ஸோ 2 மைனஸ் லாம்டான்னு எழுதிக்கலாம். ஒய் காமன் எலமெண்ட். இங்கே ஜெட்டை காமனாக எடுக்கும்போது இங்கே 3 பேலன்ஸ், இங்கே ஜெட் லாம்டா. ஸோ 3 ப்ளஸ் லாம்டா ஜெட். இதில் -2 ப்ளஸ் 8 லாம்டா. இதோட டிஸ்டன்ஸ் வேல்யூ 2/√3. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன் டிவைடட் பை XYZோட அந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை டைரெக்டாக நியூமரேட்டரில் காப்பி பண்ணியிருக்கேன். ரூட் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் 2 மைனஸ் லாம்டா ஹோல் ஸ்கொயர் 3 ப்ளஸ் லாம்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வேல்யூ 2/√3. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில். இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ நியூமரேட்டரில் உள்ளதை டைரெக்டாக உள்ள மல்டிப்ளை பண்ணணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த பிளேஸில் XYZோட பிளேசஸில் கொடுத்துருக்கிற பாயிண்ட் 3 1 -1 காப்பி பண்ணியிருக்கேன். X பிளேஸில் 3, Y பிளேஸில் -+1, Z பிளேஸில் -1 காப்பி பண்ணிவிட்டு இப்போ உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வேல்யூ 9 லாம்டா மட்டும்தான் இருக்கும். டினாமினேட்டரை கேன்சல் பண்ணி எழுதும்போது இந்த மாதிரி ஒரு டேர்ம் வரும். இப்போது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் 2 பிளேஸில் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போது நியூமரேட்டர் மட்டும் 9 9s are 81 லாம்டா ஸ்கொயர் மாறும். இது 2 2s are 4. அகெயின் இந்த டேர்ம் ஆப்போசிட் சைடில் இந்த 4ஓட மல்டிபிள் ஆகிடும். 3 இங்கே வந்து 3 × 81 மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் சேம் சைட் கொண்டு வந்து எழுதும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் த ஈக்குவேஷன், அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். Question number 36. Find the condition A, B and C so that the following system of linear equation has one parameter family of solution. 3 equation கொடுத்திருக்காங்க. 3 equation இங்க காப்பி பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்கேன். அகெயின் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் காப்பி பண்ணியிருக்கேன். இது A வேல்யூ, இது B வேல்யூ, ஏபியை கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது கம்பைன் பண்ண பிளேஸில் இந்த ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ரிமைனிங் இந்த 3 பிளேசஸ்லேயே 0 கொண்டு வரணும் இல்லையா? ஸோ டேரெக்டாக மைனஸ் பண்ணாலே 0 வந்துடும். 2 - 1 1, 3 - 1 2, இங்கே B - A. சேம் மேலே இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் 0 வரும். இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணியிருக்கேன். கிடைச்ச ஆன்சர்ஸை இந்த 3rd ரோவில் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பிளேஸும் 0 வரணும். செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 - 2 சப்ராக்ட் பண்ணால் இங்கே 0 வரும் இல்லையா? ஸோ செகண்ட் ரோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அகெயின் இதை மைனஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் பண்ணும்போது கிடைச்ச ஆன்சர்ஸை இந்த 3rd ரோவில் எழுதியிருக்கேன். ஸோ இந்த பிளேஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் ஹாஸ் இதோட கண்டிஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன்னா ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது இந்த வேல்யூ நமக்கு இது 0ன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த லாஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே 0 வந்துடும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏபி ரெண்டுமே நமக்கு என்ன ஆகிடும்? ஈக்குவல் ஆகிடும். ஈக்குவல்னு கொண்டு வரணும்னா இந்த பிளேஸ் வேல்யூ 0 வரணும். ஏன்னா இந்த பிளேஸில் ஆல்ரெடி 0 தான் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எழுதி இதை ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். எழுதும்போது -c இருக்கிறதுனால இது ஆப்போசிட்ஸ் இருந்தால் +c மாறிடும். C equal to A plus 2B. இதுதான் இந்த கண்டிஷன். கொஸ்டின் நம்பர் 37. செட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த செட் பிளேஸில் வேல்யூ காப்பி பண்ணிக்கலாம். 3 × x plus iy plus 4 × z பார்னா x plus பிளேஸில் மைனஸ் எழுதிக்கலாம். -iy பார் இருக்கிறதுனால -4i. இது எல்லாத்துலேயும் இமேஜினரி வேல்யூ மட்டும் கலெக்ட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாகவே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3x ப்ளஸ் 3iy ப்ளஸ் 4 மல்டிபிள் பண்ணும்போது 4x மைனஸ் 4iy மைனஸ் 4i. இப்போது இதில் ரியல் பார்ட் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். 3x ரியல் வேல்யூ அண்ட் ஆல்சோ இந்த 4x ப்ளஸ் 4x 3iy மைனஸ் 4iy ரெண்டுமே iy தான். 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 3 minus 4 value -1 iy and also -4i.
இப்போது ரியல் அண்ட் இமேஜினரி எழுதும்போது 3 + 4 7x மைனஸ் I காமனாக ப்ளஸ் ஐன்னு எடுத்துட்டோன்னா இது -y -4 தான் பேலன்ஸ் இருக்குது. இதில் இமேஜினரி வேல்யூ மட்டும்தான் வேணும், ரியல் வேண்டாம். ஸோ இந்த இமேஜினரி வேல்யூ -y -4 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Question number 38. Find the value of அப்படின்னு சொல்லி இதோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. cos inverse of cos 4 pi by 3 plus cos inverse of cos 5 pi by 4. ஃபஸ்ட்டு இந்த காசோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். cos inverse of cos 4 பைன்னு சொல்லும்போது 3 + 1 4 இல்லையா? ஸோ பை ப்ளஸ் பை பை 3ன்னு எழுதிக்கலாம். ரீசெக் பண்ணி பார்க்கலாம். 3 பை ப்ளஸ் 1 பை 4 பை பை 3. தென் ப்ளஸ் இது வேல்யூ ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பை ப்ளஸ்ன்னு சொல்லும்போது இது எந்த குவாட்ரண்டில் இருக்கும்? இது 0, இது 90, இங்கே தான் 180 பை. பை ப்ளஸ்னால் தேர்ட் குவாட்ரண்ட். ஆல் சில்வர் டீ கப்பில் டேனோட பிளேஸ்க்கு வரதுனால காசோட வேல்யூ நெகட்டிவ் ஆகிடும் இல்லையா? ஸோ ஆன்சர் இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 3 ஆன்சர் கிடைக்கும். ஆனால் நெகட்டிவில் இருக்கும். மைனஸ் காஸ் பை பை 3. இப்போது காசோட வேல்யூ நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் இருக்கிறதுனால இதை சேஞ்ச் பண்ணி எழுதணும். சேஞ்ச் பண்ணும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை மைனஸ் பை பை 3ன்னு எழுதிக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட்டும் காஸ் நெகட்டிவ் தான். காசோட பிரின்சிபல் வேல்யூ 0 to π இல்லையா? அந்த 0 to π இந்த லிமிட்க்கும் இது கொண்டு வந்துடலாம். ஸோ இது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 3 π minus 1 π is 2 π by 3. ஸோ இப்போது காஸ் காஸ் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற வேல்யூ என்னென்னா 2 π by 3 மட்டும்தான். ஸோ இதே டேர்மில் தான் இதையும் சால்வ் பண்ணணும். செகண்ட் கிவனையும் இதுலேயும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 5 π by 4. ஸோ காஸ் பை ப்ளஸ் பை பை 4. 4 பை ப்ளஸ் 1 பை இஸ் 5 பை. ஸோ ஆன்சர் கிடைக்குது. இங்கேயும் சேம் டேர்ன் தான். 5 ப்ளஸ் பை ப்ளஸ்ன்னு சொல்லும்போது தேர்ட் குவாட்ரண்ட் டேர்ன் தான் பாசிட்டிவ், காஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இது நெகட்டிவில் காஸ் பை பை 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். நெகட்டிவ் ரிமூவ் பண்ணால் இங்கே என்ன செய்ய சொல்லியிருக்கோம்? பை மைனஸ் எழுத சொல்லியிருக்கோம் இல்லையா? சேம் டேர்ம் தான். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை மைனஸ் பை பை 4ன்னு எழுதிக்கலாம். பை மைனஸ்ன்னு சொல்லும்போது இதோட ஆன்சர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 4 பை மைனஸ் 1 பை இஸ் 3 பை. 3 பை பை 4. காஸ் காஸ் கேன்சல் ஆகிடும். காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் பண்ணும்போது 3 பை பை 4 ஆன்சர். இப்போ இந்த வேல்யூஸை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 4 இங்கே வந்து மல்டிபிள் பண்ணும்போது 2 4s are 8 பை. இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 3 3s are 9 பை. ஹோல் டிவைடட் பை 3 4s are 12. ஸோ இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணும்போது 9 + 8 is 17. 17 பை பை 12. Question number 39. If the straight line அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆர் கோப்ளானர் ஃபைண்ட் த டிஸ்டிங்க்ட் ரியல் வேல்யூ ஆஃப் எம். எம்மோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் கோப்ளானர்னு கொடுத்துருக்காங்க. கோப்ளானர்னு சொன்னாலே டிட்டர்மினேஷனில் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த வேல்யூஸை டிட்டர்மினன்ட் பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி XYZோட கோஎஃபிஷியன்ஸ் 1 தான் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். 1 தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக டிட்டர்மினன்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு IJK 1 2 m ஸ்கொயர் 1 இந்த m ஸ்கொயர் அண்ட் 2 இதை டிட்டர்மினன்ட் பண்ணலாம். I என்று இது 2 2s are 4 மைனஸ் m ஸ்கொயர் இன்ட்டு m ஸ்கொயர்னால் m பவர் 4 ஆகிடும். மைனஸ் j இன்ட்டு 1 2s are 2 மைனஸ் 1 இன்ட்டு m ஸ்கொயர் எப்பவும் சொல்லுவோம்லே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதில் எந்த வேல்யூ எடுக்கிறோமோ அந்த வேல்யூவை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ இப்படி ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ப்ளஸ் k இன்ட்டு கேயோட ரோ காலம் க்ளோஸ் பண்ணும்போது 1 இன்ட்டு m ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இது 1 I இன்ட்டு 4 மைனஸ் m ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஆன்சராக கிடைக்குது.
இதில் சி மைனஸ் ஏயோட வேல்யூ நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சி மைனஸ் ஏ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ ஏ வெக்டார் 1 2 இந்த 3 இங்கே 3 2 1. ஸோ இந்த 3 2 1 இங்கே இந்த பிளேஸில் இருக்கிற 1 2 3 எழுதிக்கலாம். 1 2 3 இதை மைனஸ் பண்ணும்போது இங்கே 2 2 minus 2 0 1 minus 3 minus 2. ஸோ இது I jkயோட காம்பனன்ட் 2i plus 0j minus 2kன்னு காப்பி பண்ணிக்கலாம். இந்த c minus a கூட இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணியிருந்த இந்த கோப்ளானர் இந்த வெக்டாரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம், டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். b cross d equal to 0ன்னு இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே 2i இங்கே இருக்கிற ஐயோட மல்டிபிள் ஆகும். 2 into 4 minus m power 4. So 2 into 4 minus m power 4 plus 0 வால மல்டிப்ளை பண்ணும்போது 0 அதை எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் 2k 2kயால் இந்த கேட்டா மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 2 என்று இங்கே m ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 4s are 8 minus 2m power 4 minus 2 ஆல் மல்டிபிள் பண்ணும்போது m ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4 equal to 0ன்னு மாறிடும். ஸோ இங்கே மைனஸ் 2m பவர் 4 இந்த மைனஸ் 2m ஸ்கொயர் 8 + 4 is 12ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஈக்குவல் டு 0. எல்லாமே 2ஓட மல்டிபிளில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது இங்கே m பவர் 4 ஆகிடும் ப்ளஸ் 1 2s are 2 இல்லையா. ஸோ m ஸ்கொயர் ப்ளஸ் 6 2s are 12 ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 6 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 6 ஆட் பண்ணும்போது m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். ஸோ இது 3 2s are செலக்ட் பண்ணிக்கலாம். 3 minus 2 வேல்யூ 1 மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் இருக்குது. இது m பவர் 4 m ஸ்கொயர்னு இருக்கிறனால m ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற 2 + 2ன்னு எழுதிக்கலாம். இன்னொரு டேர்ம் m ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த +3 - 3ன்னு எழுதிக்கலாம். நெகட்டிவ் ஆன்சர் ஸ்கொயர் டேர்மில் ஆன்சராக வராது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். m ஸ்கொயர் ஈக்குவல் டு 2னா m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √2ன்னு ஆன்சர் கிடைக்கும். Question number 40 compulsory question. 4 tan inverse 1/5 minus tan inverse 1/70 plus tan inverse 1/99. ஸோ இதோட வேல்யூ ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 tan inverse எழுதிக்கலாம். tan inverse 1/5 இதை எப்படி எழுதிக்கலாம், 2 into 2 tan inverse 1/5ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 tan inverse சொன்னால் இதோட ஃபார்முலா tan inverse 2 into 1/5 divided by 1 minus 1/5 the whole square. அதாவது 2 tan inverse A equal to tan inverse 2A divided by 1 minus A square. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 2 tan inverse இங்கே 2 மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் 2/5ன்னு மாறிடும். denominator 1 minus 1/5 5s are 25. ஸோ இது நெக்ஸ்ட் LCM பண்ணணும். LCM பண்ணும்போது 2 tan inverse 2/5 divided by denominatorல 25 minus 1 24 24/25ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூஸை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது இந்த வேல்யூ 2 tan inverse 2/5 into இங்கே ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் நான் எழுதிக்கிறேன். ஸோ இது 25/24ன்னு ஆன்சர் இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் 5 5s are 25 1 2s are 1 2s are 2 2s are. ஸோ ஃபைனல் ஆன்சர் இங்கே 2 tan inverse 5 இது 1 into 5 5 divided by 1 12s are 12 5/12ன்னு ஆன்சர் இருக்குது. ஸோ இங்கே எழுதினா அதே வேலை இந்த டேர்மும் 2 tan inverse வரதுனால அகெயின் சால்வ் பண்ணிக்கலாம். இது சால்வ் பண்ணும்போது tan inverse 2 into 5/12 divided by 1 minus 5/12 the whole square ஆன்சர் இருக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது tan inverse 2 5s are 10 divided by 12 whole divided by 1 minus 5 5s are 25 divided by 12 12s are 144. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். tan inverse இது 10/12 into
இதை மல்டிப்ளை பண்ணும்போது 144 வரும். 144 மைனஸ் இந்த 25 மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் 10 மைனஸ் 5 5 5 ப்ளஸ் 4 9 3 மைனஸ் 2 1 119 ஆன்சராக கிடைக்குது. இந்த வேல்யூ 119 டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர் ஆகிடும் இல்லையா 144. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 112 சார் 12 12 12 சார் 144. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது இதோட ஆன்சர் tan இன்வர்ஸ் 120 டிவைடட் பை 1 into 119 119. இது இந்த 4 tan இன்வர்ஸ் 1/5 மட்டும் சால்வ் பண்ண வேல்யூ. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் சால்வ் பண்ணிக்கலாம். மைனஸ் tan இன்வர்ஸ் 1/70 ப்ளஸ் tan இன்வர்ஸ் 1/99. இந்த வேல்யூவை tan இன்வர்ஸ் 1/99 ஃபஸ்ட்லையும் மைனஸ் 1 tan இன்வர்ஸ் 1/70 செகண்டும் எழுதிக்கலாம். இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னா tan இன்வர்ஸ் A மைனஸ் tan இன்வர்ஸ் B ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் A மைனஸ் B டிவைடட் பை 1 ப்ளஸ் AB. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ A பிளேஸில் 1/99 B பிளேஸில் 1/70. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது this one equal to tan inverse 1/99 minus 1/70 divided by 1 plus 1/99 into 1/70 எழுதிக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் இதில் tan இன்வர்ஸ் ஆஃப் இதை அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 70 இங்கே வந்துடும் 1 into 99 99 divided by 99 into 70. நான் இதை டைரெக்டாக அப்படியே எழுதிக்கிறேன். 70 into 99 டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 1s are 9 99 into 70 இதை மல்டிபிள் பண்ணும்போது 6931 ஆன்சராக வருது. 6930. ஸோ இது இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் பண்ணணும். அப்போது ஆன்சர் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஃபஸ்ட் இதை மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் 70 80 90 29 டிவைடட் பை ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைச்ச அதே ஆன்சர் தானே இங்கே இருக்கும். ஸோ 6930 எழுதிக்கலாம். இங்கே டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணும்போது 6931 1 இன்ட்டுனா இந்த 6930 ப்ளஸ் 1 இல்லையா. ஸோ 6931 மாறிடும். டிவைடட் பை டினாமினேட்டரில் அதே 6930 இந்த ரெண்டு டினாமினேட்டர்ஸும் இப்போ கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டரில் ஆன்சர் tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 29 டிவைடட் பை 6931 ஆன்சராக கிடைக்கும். இது இந்த செகண்ட் டேர்மோட ஆன்சர். இப்போ கொஸ்டினை காப்பி பண்ணிக்கலாம். கொஸ்டினில் 4 tan இன்வர்ஸ் 1/5 மைனஸ் tan இன்வர்ஸ் 1/70 ப்ளஸ் tan இன்வர்ஸ் 1/99 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு நம்ம ஃப்ரேம் பண்ண ஆன்சர் tan இன்வர்ஸ் 120/119 tan இன்வர்ஸ் ஆஃப் 120/119 ப்ளஸ் செகண்ட் ஒன்க்கு நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிற இந்த ஆன்சர் tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 29 டிவைடட் பை 6931. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். சேம் வேலே எழுதிக்கலாம். ஸோ எழுதும்போது இது tan இன்வர்ஸ் A இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா. இந்த மைனஸை காமனாக கொண்டு வந்து கூட இதில் மைனஸ்னு எழுதிக்கலாம். இந்த மைனஸ் வெளியிட்டு வந்தாச்சுன்னா இது ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும். ஸோ 120/119 மைனஸ் 29/6931 டிவைடட் பை 1 ப்ளஸ் 120 டிவைடட் பை 119 இன்ட்டு 29/6931. இப்போ இதை இன்னும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 83 8269 ஆன்சராக வருது. இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிடைக்கிற வேல்யூஸை மைனஸ் பண்ண அந்த ஆன்சர் டினாமினேட்டரில் இந்த 119 இன்ட்டு 6931 ஆன்சராக கிடைக்கும். டிவைடட் பை இங்கே 1 ப்ளஸ் இந்த வேல்யூ 120 இன்ட்டு 29 இதை மல்டிப்ளை பண்ணால் 3
ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் tan இன்வர்ஸ் ஆஃப் 8269 டிவைடட் பை 8269 ஆன்சராக வருது. ரெண்டுமே சேம் டேர்மாக இருக்கிறனால கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் tan இன்வர்ஸ் ஆஃப் 1. ஆக்சுவலாக tan இன்வர்ஸ் 1 1ஓட ஆன்சர் என்னென்னா π/4. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.